கரெக்டாக இந்த டைம் நம்ம கிளம்ப ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பால் கடையில் இருக்கேன். இங்கே வந்து தயிர் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு மலைக்கு மேலே. ஸோ அப்படியே அங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மலை தாங்க போதமலை. இப்போ வந்து கீழே அடிவாரம் வடுகம் அப்படிங்கிற அந்த ஊர்லேருந்து நாங்கள் இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இங்கே தண்ணிலாம் போயிட்டுருக்கு. மலையிலேருந்து வர தண்ணி தான் வந்து இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ கைட் பண்ணுறதுக்கு நம்ம 85 கம்மங்களா இருக்காரு. ஸோ இவரை வந்து பற்றி சொல்லணும்னா செம்மையான மோட்டிவேட்டர் தான் சொல்லணுங்க. ஓ சரிங்கம்மா. ஆமாம் ஆமாங்க. ஓ கம்பம் வந்து நட்டு வச்சுருக்காங்க அந்த மலை ஃபுல்லாகவே அந்த மலை டாப் வரையும். ஸோ எப்படி தான் அந்த மலை அந்த கம்பம் கொண்டு போயிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த கரண்ட் கம்பம் நட்டு வச்சுட்ருக்காங்க இல்லைங்க. ஸோ இது நம்ம அவர் சொல்லுவார் கிட்டத்தட்ட 80 கம்பம் அப்படின்னு சொல்லுவார். சான்ஸே இல்லைங்க அதெல்லாம். ஸோ இந்த பாதையை நம்ம யூஸ் பண்ணி போகும்போது நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. இதோட இன்னும் பயங்கரமான கடினமான பாதையில் நம்ம பயணிக்க வேண்டியதாக இருக்கும். பட் இது வந்து இப்போ நம்ம அந்த மலைக்கு போகிறதுக்கு, அதாவது பெருமாள் கோயில் நாங்கள் போகிறோன்னு சொன்னோம்ல, ஸோ அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வழியிலேருந்து 4 வழி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த இப்படிலாம் மலைகள் இங்கே கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட ஸ்டாப்பிங் போட்டாச்சுங்க மேலே போகிறதுக்குள்ளே. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மலை ஏறி எப்படின்னா. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கே வந்து நமக்கெல்லாம் ரொம்ப கடினமாகி போச்சுங்க. எப்படி தான் மேலே ஏறினே தெரில. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் தூரம் ஏறி போனதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு செமையான ஒரு லொக்கேஷன். ஸோ கரெக்டாக அதை வியூ பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2வது ஸ்டாப்பாக தான் இருக்கும். இந்த இதுதான் கரெக்டுங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்விட்ச் எடுத்தோம்னா கம்மந்துட வேண்டியது தெரியுது. இன்னும் போக 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 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மொத்த ஊருமே தெரிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி இடமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆனால் வந்து நாங்கள் ஏறின டைம் என்னன்னா ஒரு கொஞ்சம் கொடூரமான டைம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி 11:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 11 மணி கரெக்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் தெரியும் பாருங்கள். ரொம்ப அது அங்கே கரெக்டாக ஜூம் பண்ண முடியல. கரெக்டாக அந்த ரைட் சைடில் வந்து ஒரு ஃபால்ஸ் தெரியும். அது அவர் திரும்பி சொல்லுவார். அவர் அதுக்கு ஒரு தனியான ஒரு வழியில் போவாங்க. ஸோ அந்த வழி எப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாருங்க. மொத்த பயணம் 3600 அடி 12 கிலோமீட்டர் வருங்க. நல்ல ஒரு வெயில் டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த வெயில் டைம் ஆகிறதுனால கொஞ்சம் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே உறிஞ்சிடுச்சு. வளைச்சி நல்லா தண்ணி மாதிரி வச்சுட்டு போவாங்க. ஏன் நாக்கு தள்ளுது. இவ்வளோ தூரம் ஏறிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததே ஒரு பெரிய சாதனை மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏதோ நல்லா இப்போ தான் காற்றே அடிக்குதுங்க. நமக்கு ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. வெயில் அடிச்சு அது அப்படியே ஆப்போசிட் ஆகுது. காலையில் ஏறினா வேர்க்கும். அந்த பனிக்கு நல்லா உடம்பும் ஜில்லு. ஆமாங்க. எப்படியோ உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். நல்லா இருந்தது. என்னது இது? அங்கங்கே அப்படி இப்படியே தண்ணி இந்த ஓடையெல்லாம் போக ஆரம்பிக்குதுங்க. ஆனால் இந்த பாறையில் வந்து நம்ம கால் வைக்கும் போது பார்த்து வைக்கணுங்க, இல்லைன்னா இதுவே வலிக்கி விட்ருங்க. தண்ணி காலையாண்ட நாளைக்கு டோட்டலாக இந்த பயணம் நம்ம மொத்தம் நமக்கு டைம் ஆகிறது 4 மணி நேரம் ஆகும். ஸோ இது ரொம்ப ஒரு கொஞ்சம் கடினமான பயணம் தான். பாறை வலி எதுவுமே இருக்காது. தனியாக ஒரு ஸ்டெப்ஸ் எதுவுமே இந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அந்த பாறை மேலே கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் கால் வச்சு போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு மலை ஏறி திருப்பி ஒரு ஊர் வரும், அது வேறு கீழூர். அதுக்கப்புறம் வந்து திரும்பி இன்னொரு மலை ஏறணும். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தளவுக்கு திணறிக்கிட்டு இருப்பேன். ஸோ பார்த்திங்களா அந்த பாதையெல்லாம் பார்த்திங்களா அநியாயத்துக்கு இருக்குங்க. அப்படியே மெல்ல மெல்ல கால் வைக்கும் போது நமக்கு ஏதாவது கொஞ்சம் தூரம் தான் ஏறுவோம். அதுங்காட்டியுமே நம்ம ரொம்ப 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 டயர்டாகிடுங்க. இந்த பாறை ஸ்லிப்பானாவே நமக்கு பதமாக இருக்கும். எப்படியோங்க ஒரு வழியாக நம்ம ஒரு வீட்டை பார்த்தாச்சு. மலை மேலே இருக்க ஃபஸ்ட்டு ஒரு வீட்டை பார்த்தாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த மலைவாழ் மக்கள் அவங்களாம் இருப்பாங்க. மேக்ஸிமம் சுற்றி இருக்க கல்லை எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்குவாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ கொஞ்சம் மேக்ஸிமம் நான் பனியில் தாங்க இருப்பேன். முடிஞ்சால் அந்த பனியனையும் கழட்டியிருப்பேன். ஏதோ அந்த விலாகுக்காக நான் கொஞ்சம் இந்த பனியன் போட்டிருந்தேங்க. ரொம்ப முடியலைங்க, ஃபுல்லாக வேர்த்துருச்சு. ஸோ எதுவும் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணுங்க இதுதான் சொன்னீங்களா? சில்லூர் இதுங்களா? ஓ, இது அவங்க தனியாக இப்போ பண்ணாங்க. பட்டம் இல்லைங்களா? ஆமாம்.
இங்கே தாங்கம்மா கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் போங்க, அந்த பாறையில் லேசாக நல்லா தண்ணி போவோம். சரி இருக்கா சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல. அது என்னன்னாங்கம்மா, இல்லைங்கம்மா லாக்டவுன் போட்டாங்கம்மா, வீட்டு விட்டு வெளியே மேக்ஸிமமே நாங்கள் இங்கேயும் போகிறோம், சும்மா வச்சு அங்கேயும் போகிறது கூட கிடையாது. அப்பா வந்து மேக்ஸிமம் நடந்துட்டு தான் இருக்கும். ஆமாங்க. இந்த வருஷம் தான் இருக்கும். எப்படியோ இவ்வளோ தூரம் ஏறி வரதுக்கு கொஞ்சம் சில பேர் கம்பெனி கொடுத்தனால தாங்க நாங்கள் தப்பிச்சோம். எப்படியோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சாப்பிட்ற டைம் ஆகிப்போச்சு. ஸோ இந்த இடத்த நான் சாப்பிட்றது வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த பாறைக்கிட்ட தண்ணி போயிட்டுருக்குங்க, ஒரு செம்மையான ஸ்பாட்டு தான். ஸோ அங்கே வந்து தண்ணி அப்படியே எடுத்து இப்படி கையில் வச்சாவே செம்ம கூலிங்காக இருக்குது. எப்படி சொல்கிறதுனே தெரியல. அதை நீங்கள் இது பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டு இந்த இடத்த ஒரு பாறையிலேயோ தண்ணி போகிறதையோ பார்த்துட்டு அதில் போய் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி அப்பா சான்ஸே இல்லைங்க. ஆமாம், அங்கே சாப்பிட்லாங்களா? சரிங்க. ஸோ அங்கே அப்படியே ரெண்டு பேராக போய் இந்த கை காலெலாம் அப்படியே வாஷ் பண்ணிட்டுங்க. குறிப்பாக ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு, அடிக்கிற வெயிலுக்கு இங்கே தண்ணி செமையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம இந்த இடத்த பற்றி சில அண்ணன் ஒருத்தர் சொல்லுவார். இதுங்க யாராவது ஒரு அனுபவம் இல்லைங்க, இதுங்க இந்த இடத்த இது பண்ணி அவங்க சொந்தமாக வச்சுக்கிறது. இப்போ இது வந்து கவர்மெண்ட் கொடுத்துருதுங்க அவங்களுக்கு. கவர்மெண்ட் வந்து அவங்க மழை தான் காட்டை ஒழுங்கு பண்ணி எதை வேணாலும் பண்ணிக்கலாங்க. அவங்க விற்க முடியாது, அவ்வளோதான். மறுபடியும் உங்களுக்கு ரைட் அது பண்ண முடியாது. கொடுத்தா எனக்கு கொடுத்தாவோ, நாம் ஏதோ நிறைய இரவே ஒருத்தர் மாமானே அப்படின்னா பண்ண முடியாது, ஏதோ கொடுக்கலாம், அவ்வளோதான். உரிமை தான் கொண்டாட முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக இங்கே வந்து அங்கே மலைவாழ் மக்கள் வந்து இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாருங்க. இங்கேருந்து அந்த தண்ணி தான் நம்ம கீழே வந்து பார்த்தோங்க கொஞ்சம். ஸோ இங்கேயே செம சில்லுன்னு இருக்குது. அங்கே கீழே கொஞ்சம் நம்ம அந்த இடத்த முன்னாடி பாறையில் பார்த்தோம்ல, அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்ல ஒரு கூலிங்காகவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தாங்க கொஞ்சமாச்சும் எனர்ஜி வருது. இப்படியோ தொட்டாச்சு நீக்கி செடியை ரொம்ப நாள் கழித்து இதெல்லாம் பார்க்குறேங்க. மலை மேலே கீழெல்லாம் முன்னே நிறைய இடத்து இருந்துச்சு, இப்போ மலை மேலே பார்க்குறது சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன். இது மேலே பஞ்சாயத்து ஆஃபீஸ் மேலே எடுத்து வீடியோ இருக்கும். அது இப்போ வந்து அந்த கீழூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு கிட்ட நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு கீழூர் அப்படிங்கிற போது தெரியும், இது கீழே இருக்க ஒரு கிராமம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த செடிகள்லாம் நட்டு வச்சுருப்பாங்க. அங்கேயே அவங்களே அங்கே விவசாயம் பண்ணிக்கிறாங்க. சோளம், அதே மாதிரி அங்கே சில அரளிப்பூ வச்சு அங்கேயும் வந்து சில கீழே வியாபாரம் வந்து நடக்குங்க. பனமரத்துமட்டியில் சில சந்தைகள் போயிட்டுருக்கும். ஸோ அந்த சந்தையில் வந்து அவங்க வாரச்சந்தையில் அவங்க வந்து விற்றுருவாங்க. அதே சமயம் அவங்க சாப்பாட்டுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது சோளம், தட்டு, அதே மாதிரி இந்த மில்லட்ஸ் அந்த வகைகள் எல்லாத்தையும் அங்கேயே அவங்க விவசாயம் பண்ணி அவங்க அங்கேயே சமைச்சு சாப்பிட்றது தாங்க அங்கே. ஆனால் உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க, சான்ஸே கிடையாது. அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தாங்க. அங்கே சாப்பிட்றது எல்லாமே அவங்க ஆர்கானிக் ஐட்டம் தான். அது ஏங்க சீட்டு வந்து இது போட்டு வச்சுருப்பாங்களா? இது இந்த ஓலை போட்டு வச்சுருப்பாங்களான்னு தெரியல. ஆமாங்க. இருக்குது. பெரிய பஸ் விட்டாங்க. ஆமாம்மா. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த சோளத்தட்டு. இங்கே இது என்னென்னா மலை மேலே ஏறி ஒரு சமமான பகுதிங்க. இதில் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு தெரியுமே சோளத்தட்டு, தென்னை மரம்லாம் கூட இருக்குது. ஸோ தேங்காய் இவங்க எல்லாமே இங்கேருந்தே பறிச்சுக்கோங்க. ஸோ இபி லைன் இங்கேருந்து கீழேருந்து மேலே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸுங்க. மேலே வந்து ஒரு போஸ்ட் உமன் ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், 2 வருஷமாக இங்கே வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கோம். இங்கே தண்ணி டேங்க்கு. ஸோ இந்த ஊர் வந்து கீழூர். இது வந்து இங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, அதே மாதிரி இங்கே கோயில் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரியே கிட்டத்தட்ட. இங்கே அதுதான் வந்து இங்கே தாங்க ஓட்டுக்கும் சரி, இங்கே கீழேருந்து அவங்க ஓட்டுக்கு பெட்டி வந்து இங்கேருந்து கொண்டு வருவாங்க, இந்த ஸ்கூல்கிட்ட கொண்டு வருவாங்க அவங்க ஓட்டு போடுறதுக்கு. ஸோ இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குங்க. இங்கே வந்து ஒரு மக்கள்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட வாழ்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 குடும்பங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ராசிபுரம் அப்படிங்கிற ஊர்.
இந்த பக்கம் பின்னாடி தெரிகிற ஊர் தாங்க ரசிபுரம். செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த கேமரா வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஊரே இருக்குது. இந்த ஊர் தெரியும், கீழூர் அப்படிம்பாங்க. ஸோ அவ்வளோ தூரம் ஏறி வந்து டயர்டானதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்பாட்டாக தான் பார்க்க. மேலே ஒரு மலை தெரியுது இல்லைங்க, அங்கே தாங்க பெருமாள் கோயில் இருக்குது. திருப்பி இங்கேருந்து திருப்பி நாங்கள் அங்கே போகணும். அதுவும் வந்து அங்கே அந்த பாதை இன்னும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இது இங்கே தாங்க நான் ஸ்கூல் சொன்னேன் இல்லைங்க, அது இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு பெரிய இடம். அங்கே ஒரு காளியம்மன் கோயில், இங்கே ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸு. எப்படியோ சில வழியாக சில சமயம் விலாகுக்காகவே சட்டையை போடுற மாதிரி இருக்குங்க, வேறு வழியே இல்லாமல். ஸோ இப்போ இருந்தாலும் ரொம்ப நேரம் இப்படி இருக்க முடியாததுனால நம்ம விலாக் கண்டிப்பாக நம்ம சட்டை போட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்க்குறீங்கள, ஸோ சூப்பராக இருக்குங்க இடம். சீரியஸாக வந்து ஒரு நடு காட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி இங்கே இருக்க விவசாயம் பண்ணுற சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு அவ்வளோ ஆரோக்கியமான சாப்பாடுங்க. சீரியஸாக சூப்பராக. இப்போ வந்து நம்ம இந்த வீடுகள்லாம் பார்க்குறோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம மலை மேலே பெருமாள் கோயிலுக்கு போனோம். இங்கே வந்து சுற்றி இருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு இந்த வீட்டு பாதைக்குள்ள தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த ஷீட்லாம் இருக்குது. இங்கே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். இங்கேருந்து கீழே இறங்கணும்னா இவங்களுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை, நடக்கிறத தவிர வேறு எந்த ஒரு அந்த ரோட் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாதுங்க இங்கே. அது என்ன காரணம்னா, இங்கேருந்து திருப்பி அந்த மலை மேலே ஏறுறதுக்கு நமக்கு ரூட் கரெக்டாக தெரியணுங்க. எங்கே சின்ன இடத்த நம்ம எங்கேயாவது ஒரு இடத்த நம்ம மிஸ் ஆனாலுமே திரும்பி வந்து வரதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணுங்க. ஐயோப்பா சாமி, ஒரு இடத்த நான் சொன்னல அந்த கதையெல்லாம், இந்த கதை என்னன்னு சொல்லி அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். எப்படி நான் வந்தேங்கிறது இதுவே ஒரு செம்மையான எக்ஸ்பீரிமெண்ட்டுங்க. சரிங்க, இங்கே பாருங்கள் இந்த இடத்த வந்து இந்த சொன்ன இந்த வயல்வெளி மாதிரி இருக்க இடத்த இவங்க வந்து என்னென்ன பயிர் வேணுமோ அவங்களுக்கு தேவையான பயிர் போட்டுருவாங்க. நினைச்சு வளர்த்துனாங்களாம், கடைசி அது நரிக்குட்டியும் நாய்க்குட்டி நினைச்சு வளர்த்துனாங்க. ஏன் நின்றுங்க ஆல்ரெடி இங்கே ரோடானதே போக முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கே போகிறோன்னே. ஸோ அந்த பெருமாள் கோயிலுக்கு நம்ம போனோம். அதுதான் மலை மேல் இருக்கும் பெருமாள் கோயிலே நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதே பாருங்கள், இங்கேயே வந்து விவசாய பூமி மாதிரி தட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் ஒட்டுக்கா போய்க்கலாங்க. இந்த பூ மட்டும் வாசம் வேற லெவலில் வரும். ஏமா வெயிட் பண்ணி போய்க்கலாங்களா? வெயிட் பண்ணி போய்க்கலாங்களா போகலாங்களா? அதான் தெரியல, அதான் வெயிட் பண்ணலாங்களா? நீங்கள் நினைக்கலாம், என்னடா வழி கரெக்டாக நீ இத்தனை தடவை கேட்டுட்ருக்கான்ட்டு. ஏங்க, ஒரு தடவை பாதை மாதிரி மேலே ஏறிட்டோம்னா திரும்பி இறங்கி திரும்பி மேலே ஏலங்காட்டியும் அவ்வளோதாங்க. ரொம்ப கஷ்டங்க சீரியஸாக. அதனால தான் நம்ம வந்து போகிற பாதை கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எப்பயுமே செக் பண்ணிக்கிறது. இங்கே வந்து குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னாங்க, இங்கே வந்து சில மாடுகள்லாம் இருக்குது. மாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு மாடு தாங்க. அவங்க வந்து இந்த ஜெர்சி மாட்டு பாலே குடிக்கிறது இல்லை. பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா இருக்க நாட்டு மாட்டு கன்றுக்குட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க நாட்டு மாடு A1 கிரேட் பால் தான் அவங்க குடிக்கிறாங்க.
இது கிட்டத்தட்ட 2வது மலை ஏறிட்டு இருக்கும்போது இந்த வியூ பாயிண்ட்டுங்க. பார்த்தீங்களா? மொத்த ஊரே தெரியுதுல்ல. இங்கேருந்து பார்க்கும்போது சான்ஸே இல்லைங்க. சீரியஸா. இங்கே இவ்வளோ தூரம் ஏறிட்டு இந்த நின்று இதை பார்க்கும்போது செம்ம ஹாப்பிங்க. என்னது தம்பி 4 கிலோமீட்டர்னா தெரிஞ்சு நம்ம போக முடியாதப்பா 4 கிலோமீட்டர். நீங்கள் சபரிமலை வந்துருக்கீங்களா? பாம்பு பூச்சி அது இந்த புதரெல்லாம் பார்த்தா நமக்கே கொஞ்சம் பீதி ஆகுதுங்க. நல்ல வேளை பகல் டைம் போகிறனால பரவாயில்ல. நைட் டைமு எப்படி தான் மலைவாழ் மக்கள்லாம் வாழ்கிறாங்கன்னே தெரியுங்க. இந்த பாதைலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பயங்கரமான ஒரு ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. என்னங்கம்மா நீங்கள் ட்ரெக்கிங், நீங்கள் தான் ரியல் ட்ரெக்கர் மாதிரி இருக்கீங்க. நீங்கள் தான் உண்மையாலுமே மலை ஏறுற மாதிரி இருக்கீங்க. இப்படி தான் ஏறுவாங்க ட்ரெக். அடுத்து நான் காட்ட போகிற பாதை ரொம்ப பயங்கரமான பாதை. இங்கே வந்து இலைகள் இருக்கும். இந்த இடத்த நம்ம ஏறங்காட்டியும் எப்படி சறுக்கி விடும் அப்படிங்கிறதுலாம் தெரியாதுங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து ஏறினது இந்த இடம்லாம். ஸோ ரொம்ப ஸ்லாண்டிங், ரொம்ப ஸ்லோப் அதிகமாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த புஷ்பா படம் ஞாபகம் வரும் இந்த இடம்லாம் பார்த்தாங்க. இது கிணறாங்கம்மா? அது இல்லை, இது ரொம்ப குட்டை தானேங்கம்மா. சரி, இது குட்டை கிணறு தாங்க பாரு, வடக்கு இருக்குது அங்கேங்களா? நம்ம எங்காட்டு தரத்தில் வரணும்னு சொன்னீங்க. ஆமாங்க. ஓ, இங்கே வந்து ஜாயின் ஆகுதுங்களா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க கிணத்துல வந்து தண்ணி மேலாவிலே இருக்குது. கிட்டத்தட்ட 10 அடி கிணறு. ஸோ ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் சீரியஸாக இருக்குங்க. அதாவது அந்த மூலிகை தண்ணி மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்படியோங்க நம்ம இங்கே தங்குற இடத்துக்கு வந்தாச்சு. ஃபைனலி மண்டபத்துக்கு வந்தாச்சு. தங்கும் இடம். அங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் குடித்தது காஃபி தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலூர் போகிற வழிங்க இது. நம்ம கீழூர் பார்த்தோம்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போனால் மேலூர் அப்படிங்கிற இடம் வரும். இங்கே பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க இடம். இந்த பொங்கல் இங்கெல்லாம் இங்கே தான் வைப்பாங்க, பெருமாள் கோயில் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ நாங்கள் காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த இடம் வந்து இப்போ நம்ம இவ்வளோ பெரிய மலை ஏறுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், நமக்கு வந்து கைட் கரெக்டாக பண்ணணும். இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணணும் மேலே ஏறுறதுக்கு. அப்படி இருந்தால் எந்த மலையில் நீங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடலாம். அடுத்த பார்ட் விரைவில் வருகிறது. கிட்டத்தட்ட 3600 அடிக்கு மேலே இருக்க மலையில் இந்த மாதிரி சமைச்சாட்டுமாலும் நமக்கு தெரியாது. ஸோ அடுத்து நம்ம இந்த கொத்துக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் நம்ம தான் போட போகிறோம். அதே மாதிரி மலைக்கு மேலே இன்னும் பெருமாள் கோயில்கிட்ட சீனரிஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ என்னால் ஃபஸ்ட் ஒரே பாட்டில் எல்லாம் கவர் பண்ண முடியாது, நீங்கள் உங்களாலையும் பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அடுத்து 2 பார்ட்டாக இந்த வீடியோ கண்டினியூ ஆகும்.